எல்லோருக்கும் வணக்கம். பஹ்ரைனில் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்ட்டு நான் பார்ட் 1 வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். பார்ட் 1 இதில் தான் நான் முடிச்சிருந்தேன்னா, இப்போ பார்ட் 2 வந்து கண்டினியூ பண்ணுறேன்னா, வீடியோ வந்து பெருசாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்படி முடியுதோ அதை மாதிரி பாருங்கள். ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். கமெண்ட்ஸும் சின்ன கமெண்டாட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது அட்ராக்டிவாக இருக்கிறது மட்டும் போட்டால் போதும். அப்படி கன்டினியூ பண்ணி பார்த்துட்டே இருங்க. இது ஃபுட் ஃபெஸ்டிவல் வந்து பெரிய இடமாட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி வந்து ஹேங்கிங் காஃபி ஷாப் பார்த்துருந்தோம். இங்கே வந்து மெடிக்கல் செக்கப்புக்கும் இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டில் வந்து ஹேங்கிங் டீ ஷாப் நம்ம அதெல்லாம் பார்த்துருந்தோம் பீச் பக்கத்தில். அது முடிஞ்சு அடுத்து வந்து பிள்ளைங்க விளையாடுறது, நிறைய அந்த பர்கர் கடை அதெல்லாம் இருக்கிறது பார்த்தோம். இது அடுத்த ஒரு செக்ஷன். இதுக்கப்புறம் இன்னும் அடுத்த செக்ஷன் இருக்குது. அப்படி ரொம்ப பெருசாட்டு இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் தான் இங்கே நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். 2 மணி நேரமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாட்டு அப்படி தான் நான் வந்து நடந்து அப்படி போயிட்டுருந்தேன்னா, நமக்கு ஒரு 4 ஹவர்ஸ்லாம் நமக்கு இருந்தால் தான் அப்படி ஸ்லோவாக நம்ம வந்து எல்லாமே 4-5 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் மேக்ஸிமம் இருந்தால் நம்ம அப்படி எல்லா கடையும் பொறுமையாக பார்த்துட்டு அப்படி வரலாம். சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் இது ரொம்ப ஜாலியாட்டு இருக்கும். இங்கே நம்ம கார் இதில் வந்து பஸ்ஸெல்லாம் போகிற வழி, அதனால் அவங்க வந்து நமக்கு வந்து இப்படி பார்க்கறதுக்குன்னு நின்றுட்டு இருந்தாங்க, நம்மளை கைட் பண்ணுறதுக்குன்னும். ஏன்னா ரோட் கிராஸ் பண்ணுறது வந்து நம்மளை கைட் பண்ணுறதுக்குன்னே 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. இங்கேயும் நிறைய கடைகள் வந்து இருந்துச்சு. அப்படி பாருங்கள் கூட சேர்ந்து. இது நம்ம கார் எங்கே பார்க் பண்ணோம் அந்த மாதிரி அதில் போட்டிருந்தாங்க. அதுதான் நிறைய பர்கர் கடை, அப்புறம் ஷவர்மா இதெல்லாம் இருந்துச்சு. நான் ஒரிஜினல் மியூசிக்கோடே நான் அதில் என்ன சவுண்ட் இருக்கோ அப்படியே நான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து உங்களுக்கு இது பார்க்கும்போது இங்கே எப்படி இருந்துச்சோ அதே சவுண்டில் கேட்கும் போது நல்லாயிருக்கும்ல. எனக்கு இந்த வீடியோஸை வந்து பார்க்குறவங்க வந்து நான் வந்து அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலில் போய் அட்டன் பண்ண மாதிரியே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி வந்து நான் வந்து பஹ்ரைனில் உள்ள ஆட்டம் ஃபேர் போட்டிருந்தேன். அதுவுமே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து டைரெக்டாக போன மாதிரியே ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்ட்டு. நான் அதுக்காகவே நான் வந்து அப்படியே நான் ஃபுல்லாட்டே நான் போகிற வழியெல்லாம் அப்படி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன்னா நமக்கு பார்த்த மாதிரியே இருக்கும்ல. நானுமே இந்த மாதிரி வீடியோஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன்னா. தனி ஒருவன் சிஸ்டர் வந்து அவங்க நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவாங்க. பெங்களூரில் நடக்கக்கூடிய ஃபுட் ஃபெஸ்டிவல்லாம் கூட ஒருக்கா போட்டிருந்தாங்க ரமதான் டைமில். நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்தேன்னா, அதனால் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துட்டே வாங்க. அதில் வந்து இந்த கடைகள்லாம் என்ன வச்சுருக்காங்கன்னா, நமக்கு என்ன ஃபுட் ஆர்டர் பண்ணுறோமோ அது எப்படி இருக்கும் அப்படின்னும் அவங்க வந்து சாம்பிளுக்கே இப்படி வச்சுருந்தாங்க. நமக்கு அதை பார்த்துட்டே ஓகே நம்ம இந்த ஃபுட்டு நம்ம ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நமக்கே ஒரு ஐடியா வரும். மெனு பேப்பர்ஸுமே வச்சுருந்தாங்க. பெருசாக அதில் வந்து நமக்கு போர்ட்லையுமே போட்டு வச்சுருந்தாங்க. இந்த ஆளை பார்த்தோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்க ஓ மை காட்
அப்படின்னும் சொன்னாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். I keep entertained on the seat. இங்கே உள்ள ட்ரெடிஷ்னலான உள்ள ஃபுட் எல்லாமே வந்து இதில் வந்து அவங்க வந்து செய்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. லுக்கமீட்னா நான் ஆல்ரெடி இதை ரெசிபீஸ்லாம் வந்து நான் போட்டிருக்கேன்னா ரமதான் டைம்லலாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆட்டு அவங்க வந்து சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட் எல்லாமே அந்த ட்ரெடிஷ்னல் இதனால் அவங்க வந்து பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த செட்டப்லேயே வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா கூட்டமாக இருந்தனால ஒழுங்காக பக்கத்தில் போய் வீடியோ எடுக்க முடியல. நமக்கு என்ன தான் பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே வந்தாலுமே, பிஸ்ஸாலாம் நம்ம வந்தாலுமே நம்ம ட்ரெடிஷன் ஃபுட் வந்து எல்லா கண்ட்ரிலையுமே எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரியே இருக்குது. அதனாலே அதில் நிறைய பேர் நின்று வாங்குகிறாங்க. அப்படி பார்க்கலாம். இது நம்ம ஊரில் வந்து பணியாரம் பண்ணுவாங்கள்ல அந்த டைப்லேயே தான் இது இருக்கும். டேஸ்ட்டுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம பணியாரம்லாம் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும்ல, அந்த மேலே எள்ளெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்புறம் தோசை மாதிரியே இங்கே ஒன்று வந்து இருக்கும். அதில் வந்து நியூட்லா தடவி இல்லைனா சீஸ் தடவி கொடுப்பாங்க. கிறிஸ்பாக இருக்கும். அது சுடுறதே நான் முந்தி ஒரு வீடியோ எடுத்திருந்தேன்னா அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க அது நம்மளை மாதிரி மாவு இல்லை, வேறு ஏதோ மாவில் அவங்க தோசை மாதிரி அதில் அவங்க வந்து அது போடுறாங்க. அது வேறு அந்த பக்கம் வந்து இந்த வண்டி மாதிரிலாம் வண்டியில் அந்த மாதிரியே கடைகள் வந்து செட் பண்ணி நிறைய கடைகள் இருந்துச்சு. ஃபுல்லாக அதாவது திருவிழா எப்படின்னு நம்ம திருவிழா கடைக்கெலாம் போவோம்ல, திருவிழா நம்ம சொல்லுவோம்ல, அதான் ஃபுட் ஃபெஸ்டிவல், உணவு திருவிழா அப்படின்ட்டு. அது ரொம்ப கோலாகலமாக அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. பிள்ளைங்கள்லாம் அங்கங்கேயா அப்படி நடந்துட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜாலியாகிட்டு எல்லாருமே இங்கே கால் நடக்க முடியாதவங்க, வயசானவங்க, குழந்தைங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அப்படின்ட்டு எல்லாருமே இங்கே வந்து வர்றாங்க. அவங்க வீல் சேரில் கூட கொண்டு வராங்க. இது வந்து கரும்பு ஜூஸ். எனக்கு எப்போவுமே கரும்பு ஜூஸ் பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும்னு தோணும். இங்கே நம்ம ஊரை மாதிரி நிறைய கரும்பு ஜூஸ் கடைகள் அப்படிலாம் இருக்காது. ரொம்ப ரேராக எங்கேயாவது இந்த மாதிரி பார்க்குறது. நான் எனக்கு ஒரு கரும்பு ஜூஸ் வேணும் அப்படின்ட்டு இதெல்லாமே வந்து புளியிலையே ஜூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இது வாட்டர்மெலான் வேறு எல்லாமே சில ரொம்ப புளிப்பாக இருக்கும். டர்மரின் ஜூஸ் அப்படின்னே இருக்கும். அது நான் ஒரு சுகர் கேன் ஜூஸ் தான் ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஒரு ஜூஸ் வந்து 1 தினார் 200 rupees அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இங்கே எல்லாமே. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லலாம் வந்து நிறைய இந்த மாதிரி சாஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. நமக்கு எது வேணும் அப்படின்னு நம்ம கேட்டால் அந்த இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொன்றுக்குமே வந்து அவங்க வந்து 100 fils, அதாவது 20 ரூபா, அந்த 200 fils சார்ஜ் பண்ணுவாங்க. 40 rupees அந்த மாதிரி. நம்ம எக்ஸ்ட்ரா என்னென்ன சாஸ் நம்ம கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பைசா வந்து கூட்டிக்குவாங்க.
பேசிக்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரையில் அவங்க வந்து டொமேட்டோ கெச்சப் ஏதாவது போட்டு கொடுப்பாங்க. அது போக எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது கேட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் அதுலேருந்து அவங்க வந்து போடுறது பார்க்க அழகாக இருக்கும். இதுவே ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஒரு இதில் பார்க்குற அழகாக இருந்துச்சுல. ஆனால் எல்லாமே கலர்ஃபுல்லாட்டு இருந்துச்சு. லைட்டு இந்த மாதிரி கலர் கலர் லைட்டு போட்டு எங்கே பார்த்தாலுமே நமக்கு அது அட்ராக்டிவாக இருக்கும்ல. அதெல்லாம் கலர் கலர் லைட்டு, திரும்ப அங்கே இருக்கக்கூடிய சேர் எல்லாமே, இந்த கிளைமேட்டு, இந்த பச்சை பச்சைன்னு இருக்கக்கூடிய செடி, இதெல்லாமே கலர் கலராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படியே அட்ராக்டிவாகட்டே இருந்துச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு ஈவினிங் நேரம்லாம் இப்படி போய் பார்க்கும் போது கலர்ஃபுல்லாட்டும் எதை பார்த்தாலுமே நமக்கு நல்லாயிருக்கும்ல. பாருங்கள் அப்படி. நம்ம பார்ட் 1 வீடியோலையும் சீசா பிள்ளைங்க விளையாடுறது பார்த்துருந்தோம். இந்த ஏரியாலையுமே சீசா பிள்ளைங்களுக்கு வச்சுருந்தாங்க. நம்ம குட்டி பிள்ளைங்களாக இருக்கும்போது சீசாலாம் விளையாண்டுருப்போம். இப்போ நம்ம இதிலலாம் போய் விளையாட முடியாது. பார்க்கும்போது பிள்ளைங்க விளையாடுறத பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நல்லா அவங்க ஜாலியாக அதில் விளையாடிட்டே இருந்தாங்க. இதுதான் நான் வாங்கின கரும்பு ஜூஸ். எனக்கு பையன் வந்து நான் கேமராலாம் பிடிச்சிட்டு மொபைல் பிடிச்சி நான் பார்த்து நான் வீடியோஸ் இருக்கிறனால அவனே எனக்கு அதில் போட்டு கொடுத்துட்டான். எனக்கு அப்படி குடிச்சிட்டே நானும் வீடியோஸ் எடுத்துகிட்டே இருந்தேன். நான் இது வந்து வுட்டில் வந்து பார்பிக்யூ பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டால் வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷு அதில் வந்து டீ போட்டு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த செட்டப்லாம் பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. உள்ளாடி புகை வந்துகிட்டே இருக்குல்ல. கலர்ஃபுல்லாக வர அந்த கலர்ஸ், இந்த வுட்டே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் தீ எரிஞ்சிட்ருக்கு. அதில் மீன் மாதிரி வச்சுருந்தாங்க. அது எங்கே அவங்க குக் பண்ணுறாங்கன்னு தெரில. இது சும்மா அப்படி ஷோகேஸ்க்கு வச்ச மாதிரி இருந்துச்சு. இதுக்குள்ளாடி போகும்போது அழகாக இருந்துச்சு. அப்படி பெரிய மீன், இதில் இலையெல்லாம் பார்க்கும்போது அது ஏதோ ஸ்க்ரீனில் அப்படியே ஓட விட்டுருந்தாங்க உள்ளாடி போய் அடுத்தது போகிறதுக்கு. இப்படி எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஒவ்வொன்று மாட்டு. ஆனால் எல்லாம் தரையெல்லாம் அப்படி க்ளீனாகவே அவங்க க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால அப்படி க்ளீனாக வேறு இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லாமே. இப்போ ரொம்ப தூரம் நடக்க முடியாதவங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அதிலே அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே எங்கேயாச்சும் இறங்கி ஏதாவது வாங்குறது கூட வாங்கிக்கிடுறாங்க. இதுலேயும் பஹ்ரைன் ஃபுட் ஃபெஸ்டிவல்னும் அதுக்குள்ளே நிறைய டெக்கரேஷன் போட்டு வச்சுருந்தாங்க. இது இந்த லக்கி கேம் மாதிரி. இது நம்ம டிக்கெட் வாங்கிட்டு இதில் கொண்டு போய் நம்ம அந்த பால் மாதிரி த்ரோ பண்ணியாச்சுன்னா அது எதில் விழுதோ அதில் உள்ள டாய்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இதே மாதிரி ஒரு கேம் வந்து சஞ்சய் மேனம் வ்ளாக் சேனல் சிஸ்டர் வந்து சென்னையில் நடந்த ஒரு எக்ஸிபிஷன் இது போட்டிருந்தாங்க. அதுலேயுமே அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு இதில் அவங்க விளையாடி அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கிடச்சதெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு அவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. எனக்கு இதெல்லாம் நமக்கு ஜாலியாக இருக்கும்ல விளையாடணும்னா. அதில் விளையாடலை, நான் சும்மா அப்படி பார்த்துட்டே வந்துட்டேனா. ஏன்னா ஸ்பீடாக போகணும் அப்படின்னால நான் வந்து அதில் ஒன்றும் விளையாடலை, அப்படியே வந்துட்டேனா. இல்லை குட்டி குட்டி சேர் பிள்ளைங்களுக்கு அதில் இருந்தாங்க. இது வந்து குக்கீஸில் வந்து ஆர்ட் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க.
நம்ம குக்கீஸ் நம்ம வாங்கிட்டு அதிலே அவங்க டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம ஏதாவது ஆர்ட் பண்ணிவிட்டு அப்படி வரலாம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வச்சுருந்தாங்க. இதில் இந்த சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி ஒரு இதில் ஏறி உட்காந்து ஊஞ்சல் மாதிரி இருந்துச்சு. அதுமாதிரி பார்க்க ஜாலியாக இருந்துச்சு. பார்க்குறக்கு அழகாக வேற இருந்துச்சு. இந்த கடை வந்து சிக்கன் சாய்ன்னு போட்டிருந்துச்சு. எனக்கு இந்த கடையை பார்த்தோன்னே ஆஹா இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தேன்னா ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டான்ட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாதுன்ட்டு நான் வந்துட்டேன்னா டேஸ்ட்னால் அது ஒன்றுமே பயங்கர காஸ்ட்லியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை நம்ம வாங்கிட்டு அது நம்ம பிடிக்காமல் போனால் வேஸ்ட் ஆயிரும்ல, அதனால் ஓகேன்ட்டு அப்படி வந்துட்டேன்னா. ஆல்ரெடி நம்ம கரும்பு ஜூஸ்லாம் வாங்கி குடிச்சிருக்கோம், தஹி பூரி பெல் பூரிலாம் வேறு வாங்கியிருக்கோமா, அதனால் ஓகே அப்படின்ட்டு வந்தாச்சு. இதில் ஏதாவது கொட்டி இருக்குது போல், அதை அவங்க உடனே அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க அதில். ஓகே ஓகே முடிஞ்சால் வாங்க, வேணா நோ ப்ராப்ளம், போயிடலாம். Ice cream over chocolate. Hello. நம்ம இப்போ வெளியே வந்தாச்சுது. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நம்ம போகும்போது நடந்து போயிருந்தோம்ல, இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறலாம் அப்படின்ட்டு பஸ்ஸில் நம்ம இந்த மாலில் வண்டியை நம்ம பார்க் பண்ணிட்டு வந்திருந்தோம். பஸ்ஸில் ஏறிக்கொண்டு நம்மளை அந்த மாலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. மாலில் நம்ம கார் பார்க்கிங் ஏரியாவில் போய் நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படி நம்ம போக வேண்டியது தான். இதில் மாலுக்குள்ளாடியே போயிட்டு அடுத்த டோரில் அந்த மாதிரி வர்ற மாதிரி போயிருந்தேன்னா, அதனால் அப்படி இந்த டோரை அப்படியே திறந்துட்டு உள்ளாடி மாலுக்குள்ளாடியே தான் அதையும் லைட்டாட்டு இந்த மாலுக்குள்ளாடி எப்படி இருக்குதுன்ட்டு லைட்டாக ஒரு சின்னதாட்டு வீடியோ எடுத்துகிட்டு அடுத்த டோரில் போய் அப்படியே போயாச்சுது கார் பார்க்கிங் போய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். சும்மா ஒரு இங்கே எப்படி இருக்குது அப்படின்ட்டு அது ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு ஆட்டம் ஒரு இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல் எப்படி இருக்குது, ஆட்டம் ஃபேர்லாம் இங்கே எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.